ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, அன்னதானத்துக்கு வந்து ஒரு 3 அழாக்கு அரிசி, ஒரு அழாக்கு பருப்பு போட்டு சாம்பார் ரைஸ் வச்சுட்ருக்கேன். ரெடி பண்ணின்னு இருக்கேன். இன்றைக்கி குக்கரில் தான் வைக்கிறேன். இன்றைக்கி எல்லாமே கடன்னு செய்யணும் வேலை. அதனால் குக்கர்லேயே இன்றைக்கி வந்து சாம்பார் ரைஸ் ரெடி பண்ணின்னு இருக்கேன். அதுக்கு வந்து ஏற்கனவே அரிசி பருப்பு எல்லாமே கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துறேன். தாளிப்பு வந்து லாஸ்ட்டாக நம்ம தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றி இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச மிளகாத்தூள், வெந்தயம், தனியா, கடுகு எல்லாம் போட்டு புளி சாதத்துக்காக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த சாம்பார் தூள் கொஞ்சம் தூவிக்கிறேன், ஏன்னா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாம்பார் சாதம் அப்போ தான். அப்போ வந்து இது கூட வந்து நம்ம வீட்டுக்கு கூட சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து வெங்காயம் எல்லாமே நம்ம பச்சையாக தான் சேர்க்குறோம். இந்த சாம்பார் சாதத்துக்கு எதுவுமே வந்து நம்ம தாளித்து சேர்க்கல. இப்போ இது நல்லா கொதித்த உடனே மூடி, குக்கர் மூடி 4 விசில் விட்டு இறக்கி நெய் ஊற்றி காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இறக்கிட்டோம்னா சூப்பரான நம்ம சாம்பார் சாதம் 1 பாட் ரைஸ் ரெடி ஆகிடும். லஞ்ச் பாக்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு. அப்புறம் வந்து அவசரமாக ஏதாவது வெளியூர் போகணும், காலையில் ஏதாவது செஞ்சு எடுத்துன்னு போனோன்னா இந்த சாம்பார் ரைஸ் செஞ்சு எடுத்துன்னு போனால் சூப்பராக இருக்கும். சூப்பரான நம்ம 1 பாட் சாம்பார் ரைஸ் ரெடி ஆகின்னு இருக்குது. இது பாருங்கள். இப்போ இதில் எல்லாமே நம்ம ராவே சேர்த்துடும். தக்காளி ஏன் அரைச்சி சேர்க்குறேன்னா, சாம்பார் சாதம் அன்னதானம் கொடுக்குறப்ப யாருக்கும் வாயில் கடுப்படக்கூடாதுன்றதுக்காக அரைச்சி சேர்த்துறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ரெடி ஆகட்டும், எப்படி இருக்குது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் கவிதைகள். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பருப்பு சாதம் வச்சுருந்தோம் இல்லையா அன்னதானத்துக்கு, அதுக்கான தாளிப்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி தாளிப்புக்காக சேர்த்துருக்கேன். இதுலேயே வந்து கருவேப்பிலை, முந்திரி சேர்க்குறேன், நெய் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதில் அம்மா தாளிப்பு சேர்த்து கலர்றாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான நீ கலரு இம்பார்ட்டன் கலர். நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அரிசி பருப்பு சாதம் தாளிப்புலாம் சேர்த்து செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு.